கொங்கு பெல்ட் இன்னைக்கு மோத போது கோவை வெர்சஸ் திருப்பூர் அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். பட் எஸ் ஆண்ட்ரே, ஐ வில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யூ. லாஸ்ட் கேம் ஃபினாமினல் நாக், ரொம்ப சென்சிபிளான பேட்டிங் உங்ககிட்ட இருந்து பார்த்தோம். வாட் ஹேஸ் த ப்ரெப் பீன் லைக்? நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. லாஸ்ட் இயரோட இந்த இயர் ஒரு குட் கிளாரிட்டி from the captain and the head coach, and that has prevailed me to play like how I played in last match. அண்ட் மதி, நீங்கள் அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அவருக்கு எகேன்ஸ்டாக என்ன கேம் பிளானோட வரீங்க? பிளான்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் மேட்ச் அப்போ என்ன பண்ணுறோமோ அதை தான் பண்ண போகிறோம். பெருசாலாம் பிளான்லாம் எதுவும் இல்லை. பெருசாக பிளான் இல்லையா? பட் நீங்கள் எப்போவுமே ஒரு பிளானோட தானே வரீங்க. திருப்பூர் ஒரு சாம்பியன் சைடாக இருக்கீங்க. எப்போவுமே உங்கள் டீமில் வந்து பேசினாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு நிறையா வருது. டீம்லலாம் எப்படி இருக்குது சார்? சூப்பராக இருக்குது. டீம் உள்ள நல்லா என்ஜாய் பண்ணி ஆட போகிறோம் நாங்கள். ஸோ அதுதான் பெரிய பிளானாக இருக்குது. வேற எல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. ஆல்ரைட், சாம்பியன் சைடாக இருந்த ஒரு டீம், தே பிக் யூ. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அங்கேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் சிஎஸ்கேக்கும் விளையாட போனீங்க. இஸ் இட் லைக் ஒன் லக்கி சாம்? அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எப்படியாவது ஐபிஎல்க்கு செலக்ட் ஆகிடுறாங்களா? எனக்கு தெரில. ஆனால் சாய் போனா, நான் போனேன், ஷாருக்னா, சைடுனா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் லக்கி சாம்னு சொல்லலாம். லைக் கோவை ஆடுறவங்க ஐபிஎல் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு. ஸோ லெட் இட் பி லைக் தட். அப்கமிங் பிளேயர்ஸும் வந்து அப்படி போனால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அப்படியே இருக்கிறது நல்லது இல்லையா? பட் நவ் கமிங் டு போத் ஆஃப் யூ, மிட் வே ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு. இங்கேருந்து இந்த ஃபேஸ் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? என்ன டீம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க போத் ஆஃப் யூ? ஃப்ரம் கோவைஸ் பெர்ஸ்பெக்டிவ், நாங்கள் என்ன பண்ணுறோமோ லைக் அதே ஃபோக்கஸ் பண்ண பார்ப்போம். லாஸ்ட் கேம் வி டிட் போல் வெல். அன்ஃபார்ச்சுனேட்லி லைக் சத்துருபேத்னா played extraordinary knock. We can't do anything of much of it, but we are sticking to our plans and doing what the team requires. So I guess we have to just stick to our basics. ஓகே. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் மதி? நாங்கள் லாஸ்ட்டு 2 மேட்ச் நல்லா பண்ணியிருக்கோம். நல்லா வின் பண்ணியிருக்கோம். 200 ரன் 2 மேட்ச்சுமே சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே இருக்கும். எல்லாருமே பிலீவ் பண்ணுறாங்க ஒருத்தரை. ஸோ பாசிட்டிவாக இருக்கும். All right. Thank you so much, gentlemen, for joining, and good luck for the game. Thank you.